ஆதிக்கு கோல்டு அட்டாக். சரி எனக்கு தூதுவளை ரசம் தான், தூதுவளை ரசம் வச்சு கொடுக்கலான்னு தூதுவளையை சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் சின்ன சின்ன முள் இருக்கும், அதனால் ரசமாக வச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு எதுவும் செய்யாது. இது தூதுவளை பூ. இந்த தூதுவளை பூவில் அவ்வளோ சத்து இருக்குது. நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். சின்ன சின்ன முள் இருந்தது, அதனால் கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. ஆனால் சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ரசம் வைக்கலாம். ரசம் வைக்க தேவையான பொருள்: புளியில் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு 4 மிளகு, ஜீரகம், 4 பல் பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா அம்மியில் போட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு இது கூட அந்த தூதுவளை இலையும் சேர்த்து நல்லா அம்மியில் அரைச்சிட்டா, நம்ம தவறி சின்ன முள் விட்டுருந்தா கூட அதுவும் நல்லா அரைஞ்சிரும். அது கூட ஒரு 4 தக்காளி போட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த அரைச்சி வச்ச எல்லாத்தையும் சேர்த்து அதில் போட்டு இது கூட பெருங்காயம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டில் எண்ணெய், கடுகு, அவ்வளோதான். அந்த ரசத்தை அதில் ஊற்றி, எப்போவுமே ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கணும். ஆனால் இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் இது நல்லது. அதனால் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டா முடிஞ்சிருச்சு தூதுவளை ரசம்.